வருடம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை. ம். வைகுண்ட ஏகாதேசி. 30ஆம் தேதி வருது. ஆமா. நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, அன்னைக்கு எல்லாமே விழிச்சிருந்து வழிபாடு முறைகள் அது எல்லாமே சொல்றோம். ம். சில பொருட்கள், மங்கள ம். பொருட்கள் ம். வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க சொன்ன ம். மாரி வீட்ல குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுடைய கல்வி சிறக்கு நல்ல ஒரு ஸ்டடீஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல படிப்பு வரணும். செல்வம் வீட்ல நெறைய சேரணும். பண வரவு அதிகரிக்கணும். ஸோ மங்களமான விஷயங்கள் வீட்ல நெறைய நடக்கிறதுக்கு, ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் வர்றதுக்கு சில பொருட்கள் சில நாட்கள்ல வாங்குவது ரொம்ப சிறப்பானது. அதுவும் கடவுளுக்கு பிடித்த, பெருமாளுக்கு பிடித்த பொருட்கள் அன்றைக்கு வாங்கும்பொழுது, வீட்ல சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். ம். அப்ப முதல்ல நம்ம வைகுண்ட ஏகாதேசி அன்றைக்கு என்ன பண்ண போறோம்? என்னென்ன பொருட்கள் வாங்க போறோம்? அப்டின்னா, ம். குத்து விளக்கு. ம். ம். ஸோ விளக்கு அப்படின்னு சொல்லும்போதே ஒளியை தரக்கூடிய ஒரு விஷயம். ம். ஸோ நல்லா நமக்கு எவ்வளோ சைஸ்ல தேவையோ நம்ம வாங்கலாம். ம். இல்லன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு சின்னதா நம்ம ஏத்துறோம் இல்லைங்களா? ம். பிராஸ்ல அதாவது பித்தளையில ஆன ஒரு விளக்கு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஓ! விளக்கு வாங்கி வீட்ல வந்து புதிய விளக்கு நம்ம ஏற்றும் பொழுது, ம். ஸோ நம்ம மனசுல இருந்தும், வீட்ல இருந்தும் இருள் எல்லாம் அகன்று ஒளி நிறைந்து செல்வம் சேரும். ம். அதற்கு அடுத்தது முக்கியமாக பெருமாளுக்கு உகந்ததுனாவே துளசி தான். ஆமா. அது வந்து ஆன்மீக ரீதியா மட்டும் இல்ல, நெறைய மருந்துகள்ல நம்ம துளசி, துளசியோட விதைகள் ஆமா. இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு வரோம். ஸோ கப நோய்களா இருக்கட்டும், கேன்சர் வரைக்கும் நம்ம குணமாக்குவதற்கு துளசி ரொம்ப ரொம்ப சிறந்தது. பெருமாளுக்கு பிடித்தது இந்த துளசி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, வீட்ல துளசி செடி வாங்குறது அன்றைக்கு மிகவும் சிறந்தது. இல்ல ம். துளசி செடி இருக்குன்னா, துளசி மாடம் நம்ம வாங்குறது. ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு வரணும்னா, துளசி மாடம் வாங்கி வைக்கலாம். ம். இல்லைங்க எனக்கு துளசி மாடம் வாங்கி வைக்கிற அளவுக்குலாம் வீட்ல ஸ்பேஸ் இல்லன்னு சொன்னோம்னா, ம். இப்ப அதே மாதிரி பிராஸ்ல துளசி மாடம் சின்னதா ஓ! நமக்கு கிடைக்கும். குட்டியா வைக்கிது. ம். அழகா இருக்கும். ஸோ அத வாங்கி நம்ம வந்து வழிபடலாம். ஸோ துளசி ம். மாடம் வாங்குவதும் அவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். வீட்லலாம் நம்ம வந்து அடுத்தது 3வதாக என்ன வாங்கலாம்னா, வீட்ல நம்ம சின்ன சின்ன விக்கிரகங்கள் வச்சிருப்போம். ம். இப்போ லக்ஷ்மி வச்சிருப்போம், அன்னபூரணி அம்மா வச்சிருப்போம். ஸோ இதற்கு எல்லாமே புதிய அதாவது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ஆடைகள் வாங்குவது. வஸ்திரம் ம். அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ம். அது வாங்குவது. ஸோ புதிதாக நம்ம வந்து விக்கிரகங்களுக்கு ஆடை வாங்கி சாத்தி நம்ம வழிபடுவது சிறந்தது. ம். நம்மளுமே அன்னைக்கு வந்து மஞ்சளோ, சிவப்போ நிற ஆடைகளை வந்து அணிஞ்சு பெருமாளை வழிபடுறது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆடைகள் ரொம்ப சிறப்பானது. ம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.